x பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16 என்ற பல்லுறுப்புக்கோவை முழு வர்க்கம் எனில் m மற்றும் n இன் மதிப்பு காண்க. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ என்ன? x பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இப்போ இது வந்து x பவர் 4 0 பண்ணால் அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x ஸ்கொயர். அப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன? எக்ஸ் பவர் 4. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். அடுத்த வேல்யூ எடுத்து எழுதி வைக்கணும். மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர். அடுத்து இதை என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 2x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 8x கியூப் டிவைடட் பை 2x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் கியூப். 1 2 4 2 8 மைனஸ் 4x. அப்போ மேலேயும் 4x போடணும், இங்கே சைட்லேயும் 4xஆல் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 4 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 8x கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16x ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸை வந்து ப்ளஸ் ஆகிரும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிரும். இது கேன்சல் ஆகிரும். இப்போ இதை நம்ம என்னென்னு எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் காமன். அப்போ m மைனஸ் 16 எக்ஸ் m மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. அடுத்து m மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இப்போ இந்த 16க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கடைசி வேல்யூ 16 தான் இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 16க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 4 இன்ட்டு 4. இப்போ ப்ளஸ் 16. அப்போது என்ன பண்ணணும்னா மேலேயும் ப்ளஸ் 4ஆலையும் இங்கே என்ன பண்ணணும்? சைடில் இந்த 2x ஸ்கொயர் அப்படியே தான் வரும். 2x ஸ்கொயர் இதை வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் 4xஐ 2ஆல் பெருக்கணும்னா 8x. அப்புறம் இங்கே 4 போட்டோமா, அப்போ இங்கேயும் 4 போடணும். 4 2 8x ஸ்கொயர் 4 8 32x 4 16. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணுமா? ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். m மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு என்ன இருக்குது? இங்கே 8x ஸ்கொயர்னு இருக்குது. சாரி, எக்ஸ் ஸ்கொயர் 8x ஸ்கொயர் இருக்குதா? இப்போ எக்ஸ் என்ன? காமன் வேல்யூ கேன்சல் ஆகிடுது. m மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 8. m இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 16. m இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 24. அடுத்து n வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? nx இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 32x. அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன? 32. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல m வேல்யூ 24, n வேல்யூ 32. இப்போ இது 0 ஆயிரும். இது எல்லாமே கேன்சல் ஆயிரும்.